நாம கதையை மேலே தொடர வேண்டாமோ? அங்கே பாமா வீட்டில் அவ காத்துன்னு இருக்கா. கண்ணனை காண்பதெப்போ கார்மேக பண்ணனுக்கென் மேல் என்ன வெறுப்போ. கண்ணனை காண்பதெப்போ விண்ணவரும் பணியும் வேணுவிலோலன் மண்ணளந்த வாயன் மாயன் கோபாலன். கண்ணனை காண்பதெப்போ. என்னது கண்ணன் இந்த பக்கம் வந்தே 2 நாள் ஆச்சே அப்படின்னு அவ கண்ணனை காண்பதெப்போன்னு பாடின்னு இருக்கிற பொழுது ஒரு குரல் கேட்கறது. கிருஷ்ணா முகுந்தா முராரே. தெரிஞ்சிருக்குமே, எம்கேடி தான். கிருஷ்ணா முகுந்தா முராரே ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே கருணா சாகர கமலாநாயக கருணா சாகர பாமாநாயக கனகாம்பரதாரி கோபாலா கனகாம்பரதாரி கோபாலா கிருஷ்ணா முகுந்தா முராரே முராரே. பாமா பாக்குறா. பாமா நாயக்கன்னு பாடின இல்ல நீங்க? வாங்கோ 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 வாங்கோ. என்ன விசேஷம்? என்ன தேவேந்திரனும் இதே கேட்கறான், என்ன விசேஷம்ங்கிறான். கிருஷ்ணரும் என்ன விசேஷம்ங்கிற. ருக்மிணி என்ன விசேஷம் கேட்கல, இவ கேட்கறா என்ன விஷயம் அப்படின்னு இவர் யோஜனை பண்ணும்போது, இல்ல சுவாமி நீங்க வந்தா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், விசேஷம் இருக்கும், கலகமும் இருக்கும், அது எனக்கு தெரியும் அப்படின்ன பொழுது, இல்லம்மா நான் சதா கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிண்டு எல்லா இடத்துக்கும் போயின்னு இருக்கேன், வந்துட்டு இருக்கேன், பார்க்கறேன் மக்கள்லாம் எப்படி இருக்கான்னுட்டு நீ எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு போறதுக்காக வந்தேன். அப்ப பாமா சொல்றா, கண்ணன் புகழ் பாடிடும் மாமுனியே பதம் பணிந்தேன் நான். அவ ரொம்ப பவ்யமா கைய நல்லா கும்பிட்டுண்டு, கண்ணன் புகழ் பாடிடும் மாமுனியே பதம் பணிந்தேன் நான், பதம் பணிந்தேன் நான். கானமழை பொழியும் முனியே மதுர கானமழை பொழியும் முனியே கலகதாரத முனியே வருக. கண்ணன் புகழ் பாடிடும் மாமுனியே பதம் பணிந்தேன் நான். நாரதர் பார்க்கிறார், அது என்ன இன்னைக்கு கொஞ்சம் பொடி வச்செல்லாம் பாடுறேன்ன பொழுது, உண்மையிலே இது ஒரு ஹிந்தி பாட்டு. அந்த டியூனுக்கு என்னுடைய சித்தி பாட்டி வார்த்தைகளை போட்டு, கானமழை பொழியும் முனியே மதுர கானமழை பொழியும் முனியே கலகநாரத முனியே வருக. கண்ணன் புகழ் பாடிடும் மாமுனியே பதம் பணிந்தேன் நான், பதம் பணிந்தேன் நான். அந்த ஹிந்தி டியூனுக்குள்ள தமிழ் வார்த்தைகளை போல போட்டு அதை எங்களெல்லாம் பாட வச்சதுனால என்ன, ஒரு 60 வருஷம் கழிச்சு இன்று திருப்பி அதை திருப்பி பாடுறேங்கிற பொழுது அந்த சித்தி பாட்டி அப்படியே மனக்கண்ணில் நிழலாடுகிறார். சரி, நாரதர் என்ன பண்றாரு தெரியுமா? என்னம்மா நீ எனக்கு இப்படி ராஜோபச்சாரம் பண்ணிவிட்டியே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் வந்தேன். தெரியும் சுவாமி, எதானு இருக்கும் சொல்லுங்க அப்படின்ன பொழுது, கள்ளனுக்கு கள்ளனடி கண்ணன் மகாமாய நடி, கள்ளனுக்கு கள்ளனடி கண்ணன் மகாமாய நடி,
உள்ளதையே உரைத்திடுவேன் மானே, உள்ளதையே உரைத்திடுவேன். இவ காதை தீட்டின்னு கேட்குறா, ஏதோ விஷயம் வருதேன்னு. பாரிஜாத்தம் என்னும் பரிமள மலர் ஒன்றை, பாரிஜாத்தம் என்னும் பரிமள மலர் ஒன்றை பவ்யமாய் அளித்தேனே நான் கண்ணனிடம், பவ்யமாய் அளித்தேனே நான். பாமா உன்னை மறந்து, பாமா உன்னை மறந்து பாரிஜாத்த மலரை, பாமா உன்னை மறந்து பாரிஜாத்த மலரை ருக்மிணிக்கு சூட்டிவிட்டான் கண்ணன், ருக்மிணிக்கு சூட்டிவிட்டான். கள்ளனுக்கு கள்ளனடி கண்ணன் மகமாய நடி. என்ன சுவாமி, என்னுடைய அகத்திற்கு வந்து என்னுடைய கணவரை பற்றி என்னெல்லாமோ சொல்றேள். பைத்தியக்கார பொண்ணே, உண்மையிலேயே நான் பூ கொண்டு வந்து கொடுத்தேன், அவர் உனக்கு கொடுப்பார்னுட்டு. எனக்கு என்ன தெரியும்? இங்கே அவர் வரலன்னு நீ சொன்ன உடனேவே நான் புரிஞ்சுருட்டேன் இந்த பூ அங்கே போயிடுத்துன்னுட்டு. என்னமோமா பார்த்து சமாளிச்சுக்கோ. அதாவது இங்கேயும் பற்ற வச்சு அங்கேயும் பற்ற வச்ச மக்கள் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஜாகிரதையாக இருக்கணும். அப்போ பாமாவுக்கு ரொம்ப கோபம் வருது.